இந்த கிரிஜா என்ன புருஷன் கூடயும் போய் தொலைய மாட்டுது, நம்ம அப்பாவையும் விட மாட்டுது. இதோட ஒரே இம்சையா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. கிரிஜா அவ்வளவு சீக்கிரம் சைன் போட மாட்டாங்க. நம்ம மது கிட்ட தான் மறுபடியும் பேசி ஆகணும்னு சொன்னா, ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது. உங்க அப்பா என்ன பாக்குற பார்வைக்கு நான் பொண்ணு கேட்டு வந்தா கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிரும்னு அவனோட கையை பிடிச்சு, இந்த ப்ராசஸுக்கு நீ போடுற எஃபர்ட்டை பார்த்து தான் உன்னை எனக்கு அதிகமாவே பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னதும் பையன் ஒத்த டைலாக்ல மொத்தமா விழுந்துட்டான். ஜெய்சுவும் இவங்க ரொமான்ஸ் பண்றத பார்த்துட்டு அப்படியே நைஸா கிளம்பலாம்னு பார்த்தா, கொஞ்சம் இருங்கன்னு வெயிட் பண்ண சொல்லி, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க செட்டில் ஆனாதான் நாங்களும் செட்டில் ஆக முடியும்னு சொல்ல, டேய் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நமக்காக மட்டும் இல்ல, இது அவங்களுக்காக தான் சொல்றேன்னு சொன்னதும் ஜெய்சுவும் சித்து சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. இங்க விவேக் கடைக்கு வந்து அப்பா கிட்ட மீராவை வச்சு போட்டோ ஷூட் எடுத்த வீடியோவை காமிக்க, இத பார்த்ததுமே யார கேட்டா என் பொண்ணை வச்சு எடுத்தேன்னு கேட்க, என்ன சார் பாராட்டுவீங்கன்னு பார்த்தா திட்டுறீங்க, அடிக்காம விட்டனேன்னு சந்தோஷப்படுறா. நான் என்ன சார் பண்ணுவேன், நான் உங்ககிட்ட ஒரு மாடல் கேட்டேன், நீங்க தான் செலவாகும் அதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்க, அதுக்கு என் பொண்ணை வச்சு எடுப்பியாடா, மாடலை வச்சு எடுக்கணும்னா எவ்வளோடா செலவாகும் சார், அதுக்கெல்லாம் 20,000 ஆகும்னு சொன்னா, எவ்வளவோ ஆயிட்டு போகுது, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா வேற யாரையாச்சும் வச்சு எடு, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுன்னு சொல்றாரு. அவனும் சரின்னு மொத்தமா எல்லாத்தையுமே அனுப்பி விட்டு டெலீட் பண்றான். அப்பாவும் இதுல இருக்க ஒரு போட்டோ கூட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் மீரா வீட்டுல எல்லார்கிட்டையும் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காமிக்க, அம்மாவும் என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கேன்னு சொன்னா, இந்த போட்டோவை மட்டும் கடையில ஒட்டி வச்சா ஊர் பையன் எல்லாருமே பார்ப்பான், ஊர் பையன் பாக்குறதுக்கு அப்பன்னு பேத்து வச்சிருக்கேன், இல்லப்பா வேற மாடல்னா செலவாகும், அதுவும் இல்லாம ஓனர்ஸ் தான் இப்ப எல்லா இடத்துலயுமே மாடலிங் பண்றாங்க, இதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே சொல்றா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா, அதான் மாடலிங் பண்றதுக்குன்னு ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சே பண்ணிக்கலாம், இனி கடை விஷயம் எதுனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணுன்னு சொல்ல, அம்மாவும் இனிமேல் எதுனாலும் அப்பா கிட்ட கேட்டு பண்ணுன்னு சொல்றாங்க. இங்க அப்பாவும் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. டாக்டரும் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு போல. அம்மாவுக்கு செக்அப் பண்ணி முடிச்சிட்டு வர கேப்ல, என்னடா ரிட்டையர் ஆனாலும் எங்கேஜா இருக்கணும்னு அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்ட போலேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப செக்கப்பை முடிச்சிட்டு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க, டாக்டரும் வாங்கி அதை செக் பண்ணி பார்த்துட்டு, வாழ்த்துக்கள்டா நீ அப்பாவாக போறேன்னு சொன்னதும், என்ன டாக்டர் சொல்றீங்கன்னு அம்மா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அப்பாவுக்கு அம்மா சாக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா, அப்பா அம்மாவுக்கு சாக்கு கொடுத்துட்டாரு போல. அப்பா ஒரு மாதிரி சோகமா இருக்கதை பார்த்து, மது அன்னைக்கு அப்படி பேசிட்டான்னு நினைச்சு கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, கோவம்லாம் இல்ல, அவன் மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வலி இருக்கு, ஆனா அது இப்ப வெறுப்பா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த வெறுப்பை எப்படி மாத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல, அதுக்காக மதுவை விட்டு கொடுத்துட மாட்டேன், அவளுக்கு இப்ப இருக்க ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான், இப்ப அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க உன்னால மட்டும்தான் முடியும்னு பேச சொல்றாரு. கிரிஜாவும் சரின்னு அப்பா கிட்ட வீட்டுக்கு அட்வான்ஸா வந்த 1,50,000த்தையும் கொஞ்சம் நகையையும் அடமானம் வச்சு ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. அத பத்தி அப்பா கிட்ட சொன்னா, இத பாருமா மதுக்கு இப்பதான் மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல போய் நகையை வச்சு மாப்பிள்ள வந்துட்டா என்ன பண்றது, எனக்கு வேற இப்ப தலைக்கு மேல கடன் வந்துருச்சு, இப்போதைக்கு இந்த பிசினஸ் எல்லாம் வேணாம்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அப்செட் ஆனதும், சரி நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பா போனதுமே நீ அவர் பேச்செல்லாம் கேட்காத, உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம், பத்தலைன்னா பேங்க்ல லோன் கூட வாங்கிக்கலாம்னு சொல்றா. கிரிஜாவும் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம போறாங்க. இங்க பிரியனோட அக்கா பையனுக்கு பேர் சூட்டும் விழா நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச கையோட அப்படியே நம்ம பையன்கிட்ட, யாரையாவது லவ் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நான் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொன்னதும், ஏய் இப்படி சொல்றவனை மட்டும் நம்பாத, இவங்க தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிப்பாங்கன்னு சொல்ல, பிரியனும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். அக்காவும் மாமாவோட சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு பிரியனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்குதுன்னு அந்த பொண்ணோட போட்டோவை காமிக்க, ரெண்டுக்காரன் பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கு, ஆனா மாமாவோட சொந்தக்கார பொண்ணுன்றதை தான் நம்ப முடியலன்னு சொல்றான். அக்காவும் என் புருஷனுக்கு என்னடா அவர் அழகுதான்னு சொல்றாங்க. அப்படியே ஜெய்சு கிட்டையும் போட்டோவை காமிக்க, அவளும் போட்டோவை பார்த்ததும் ரொம்ப சோகமாயிடுறா. இங்க விவேக்கும் மதுவோட ஃப்ரெண்டு மூலமா அவளை கான்டாக்ட் பண்ணி மீட் பண்ண வர சொல்லியிருப்பான் போல. அவளும் எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு கேட்க, நான் உன்னோட ஈவென்ட் போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்த, நான் ஒரு டெக்ஸ்டைலுக்கு சாரி போட்டோ ஷூட் பண்றேன், அதுக்காக ஒரு மாடல் தேடிக்கிட்டு இருக்கேன்னு மதுவை அப்ரோச் பண்றான். அவளும் எனக்கு நடிக்க வராதேன்னு ரொம்ப யோசிச்சு பார்க்க, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவளும் சரி பேமெண்ட் எவ்வளவு தருவேன்னு கேட்டா, ஒரு 15,000 வாங்கி தரேன்னு சொன்னதும் மதுவும் டீலுக்கு ஓகே சொல்றா. இங்கே ஜக்குவும் அவனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்டா இருக்காதுன்னு சந்தேகப்பட்டு ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு கடையில செக் பண்ணும்போது அவன் ஆக்சிடென்டான வீடியோ மட்டும் இல்லாம அந்த லாரி ஓட்டுனவனோட போட்டோவும் தெரியுது போல. உடனே அந்த ஃபுட்டேஜை வாங்கி காப்பி பண்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.